வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, நேற்று ஆரம்பித்த ஐபிஎல் திருவிழா பார்த்தீங்கன்னா, மொதல் மேட்ச்சில் என்ன நடந்திருக்கு அது ஃபுல் ஹைலைட்ஸாக இந்த ஒரு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஐபிஎல்லாம் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவே போட போகிறோம். எத்தனை மேட்ச் இருக்கோ அத்தனை மேட்ச்சுக்கும் தினமும் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஹைலைட்ஸாக பார்த்தீங்கன்னா வேறு லெவலான மேட்ச் தான். ஃபஸ்ட்டு மேட்ச்சே பார்த்தீங்கன்னா கேகேஆர் vs ஆர்சிபி. இதில் பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ண ரஜத் பட்டிதார், ஆர்சிபியோட கேப்டன், புது கேப்டன், அவங்க டாஸ் வின் பண்ணி பார்த்தீங்கன்னா பவுலிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆப்போசிட்டில் பேட்டிங் என்ன கேகேஆருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகவே அமைஞ்சதுன்னு சொல்லுவோம். ஓப்பனிங் வந்து கேகேஆர் பேட்ஸ்மேன் யாருன்னா குயின்டன் டீகாக்கும் சுனில் நரேனும், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்தாங்க. சரி ரன்னு இவங்க 2 பேரும் வந்தாக்கா மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 2 பேரும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். சரி ரன்னு எங்கேயே 250 போது நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே தான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருந்தது. மொதல் ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் அவங்க பார்த்தீங்கன்னா ஓவர் போட்டிருப்பாங்க, ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலர். இவங்க ஓவர் போட பார்த்தீங்கன்னா முதல் பாலே பார்த்தீங்கன்னா 4 அடிச்சிருப்பார் குயின்டன் டீகாக்கு. அதுக்கப்புறம் என்னடா இது ஸ்டார்டிங் பாலே 4 அப்போனா 250 சேஸ் பண்ணுறோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த வாட்டி ஐபிஎல்லில் 300 தாண்டுன்னு வேறு பல பேர் பேசிக்கிட்டு வராங்க. அது என்னன்னு தெரியல. இன்றைக்கி நடக்க போகிற மதிய மேட்ச்சில் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் விளையாட போகிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட. அப்புறம் மொதல் பாலே ஐபிஎல்லில் மொதல் பாலே 4 அடிச்சிட்டாரு. அவ்வளோதான், இந்த மேட்ச்சு இவங்க கிட்ட தான் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா. அப்படி அந்த மொதல் பாலில் ஒரு 3 பாலில் பார்த்தீங்கன்னா குயின்டன் டீகாக்கு பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேட்சை பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆர்சிபி ஃபீல்டரான சுயாஷ் சர்மா. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னரு. இதுக்கு முன்னாடி கேகேஆர் டீமில் விளையாடி இருப்பாங்க. இவங்க கேட்ச் விடுவோ லட்டு கேட்சை விட்டுருப்பாங்க. ரொம்பவும் வருத்தமாக போய்டும். என்னடா இது கேட்ச் அவுட்டுனே மேட்ச் மாறிடுமான்னு நினச்சாக்கா அப்படி தான் இல்லை. அதுக்கு அடுத்த பாலே பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் போட்ட ஒரு தரமான பாலை பார்த்தீங்கன்னா டீகாக்கு அடிக்க போயெல்லாம் இல்லை, டிஃபெண்ட் பண்ண போய் பார்த்தீங்கன்னா கீப்பர் கையில் ஜித்தேஷ் சர்மா கிட்ட போய் கேட்ச் பயங்கரமாக உட்காந்துருக்கும். இதுவே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக பார்த்துருப்பாங்க மொதல் ஓவர்லேயே. அதுக்கப்புறம் அவங்களோட கேப்டனான ரகானே இறங்கியிருப்பாங்க. சரி இவங்க பவர் பிளேயில் நல்லாவே அடிச்சிருவாங்க, 4 அடிச்சிருவாங்கன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் பவர் பிளே முடிஞ்சோடனே அவங்க எப்படி ஆட போகிறாங்க, 6 அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா, எப்படி இருக்க போது அவங்களோட கேம் கேப்டன்சி எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுவே தலைகீழமாக இருக்குன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் நான் அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் முடியும் நான் செஞ்சு காட்டுவேன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி தைரியமாக அடிச்சிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐபிஎல் மேட்ச்சில் மொதல் 50 ரகானே தான் போட்டிருப்பாங்க, கொல்கத்தாவோட கேப்டனான இவங்க. பவர் பிளேயில் 3 ஓவர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கண்ட்ரோல் தான் சொல்லணும். ரன்னே போகாத என்னடா இது மேட்ச்சு பார்த்தீங்கன்னா 3 ஓவருக்குலாம் 20 ரன் 27 ரன்னு தான் இருந்துக்கிட்டு இருந்து. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியுமா, அடுத்த 3 ஓவரில் பார்த்தீங்கன்னா 57 ரன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பாங்க. வேறு லெவலில் பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா 57 ரன்னோட முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் ஆட போகிறாரு, இப்படி தான் ஆட போகிறாருன்னு ஒரு பக்கம் கவலையாக இருந்தது கேகேஆர் பேட்ஸ்மேன் ரகானேவை பற்றி. ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு தரமான பதிலை கொடுத்தாரு தான் சொல்லணும். மிடில் ஆர்டரில் மட்டும் இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு பார்த்தீங்கன்னா 80 ரன் அடிச்சிருப்பாங்க. சுனில் நரேனும் ரகானேவும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 80 ரன் மிடில் ரன்லேயும் அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் விக்கெட்டு போக ஆரம்பிச்சது, ரகானேவும் அவுட் ஆனாங்க, சுனில் நரேனும் அவுட் ஆகிட்டாங்க. என்னடா இது மேட்ச் ட்விஸ்ட்டாக திரும்புதுன்னு கேட்டால் அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான பேட்ஸ்மேன் எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இவங்க அவுட் ஆகிட்டு போனால் இதுக்கு என்னடா ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்னும் ஆண்ட்ரே ரசல் இருக்கார், ரிங்கு சிங் இருக்காரு. இவங்ககிட்ட மாட்டினாக்கா ஆர்சிபி பொழந்து கட்டிடுவாங்கன்னு தான் நினச்சாக்கா அவங்க பார்த்தீங்கன்னா வந்து டொப்புன்னு அவுட் ஆகிட்டு போயிடும். ஆர்சிபி கேமே சேஞ்ச் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 220க்கு மேலே போகும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 175 முடிஞ்சிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஆர்சிபி பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 16 to 20 ஓவரில் பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணி செஞ்சுட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 27 ரன் தான் கொடுத்துருப்பாங்க, 4-5 விக்கெட் எடுத்திருப்பாங்க. வேறு லெவல் ஐப்பு. இங்கே பவுலிங் போட்டவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இதில் கேம் சேஞ்சர் யாருன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா குர்னல் பாண்டியாவை தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க போட்ட லாஸ்ட் பால்லையும் 1 விக்கெட் எடுத்துகிட்டு மொத்தம் 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மொதல் ஓவரில் பார்த்தீங்கன்னா 10 ரன்னுக்கு மேலே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 20 ரன்னுக்கு 1 ரன்னு கம்மியாக இருந்து 19 ரன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த 3 ஓவரில் பார்த்தீங்கன்னா கம்மியான ரன்னு மொத்தமாக 27 ரன்னு தான் அடிச்சிருந்தாங்க, 3 விக்கெட் எடுத்திருப்பாங்க. கேகேஆர் டீம் பேட்ஸ்மேன் எல்லாரும் காலி பண்ணது பார்த்தீங்கன்னா குர்னால் பாண்டியான்னு வச்சுக்கலாம். கேம் சேஞ்சராத மேட்ச் குர்னால் பாண்டியாவுக்கு தான் கிடைக்கும். முதல் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட சண்டையே ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்போனண்ட்டில் இருந்த சுனில் நரேன் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பை தட்டிட்டு அவங்களோட பேட்டால். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாட் அவுட் கொடுத்துருப்பாங்க அம்பையர். ஆர்சிபி ஃபீல்டர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு இது போய் அம்பையரை கேட்ட போயிருப்பாங்க. அம்பையர்
பேர் கொடுத்தா மாற்ற முடியாதுன்னு ரூல்ஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன அதை நாட் அவுட்னு வச்சுட்டாங்க. இதனாலே பிரச்சனை ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் பேட்டிங் இறங்கின ஆர்சிபி பேட்ஸ்மேன் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல, மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி கொல்கத்தா பேட்ஸ்மேனாக இருந்த ஃபிலிப்சாட் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்சிபி டீமுக்காக விளையாடினார். ஸோ அவங்க விளையாடுனதை வான வேடிக்கை தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 4 அடிச்சிருப்பார் ஒரே மேட்ச்சில். இந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 25 பாலில் ஒரு தரமான 50 கொடுக்க ஆப்போனன்ட் டீமே அலற விட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன் இவங்களுக்கு பிடிச்ச கிரவுண்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தா கேகேஆரில் விளையாடிருப்பாங்க. ஸோ இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான பதிலடியை கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும். என்னையாடா விட்டீங்க, உங்களுக்கு இருக்குடா அந்த மாதிரி சொல்கிற மாதிரி தான். ஸோ கேகேஆரை பொழந்து கட்டிட்டாங்கன்னு சொல்லணும். இன்னொரு எண்டில் இருந்த விராட் கோலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட சூப்பர் ஸ்டார். அதாவது பார்த்தீங்கன்னா நான் மட்டும் சும்மா இருந்துருன்னா இந்த மேட்ச்லையும் ஒரு சாதனை பண்ணிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கேகேஆருக்கு எதிராக 1000 ரன்னை இந்த ஒரு மேட்ச்சில் கடந்துட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ரெக்கார்டு இல்லை. ஸோ ஒரு டீமுக்காக இவ்வளோ அடித்து மாடுன்னு அடித்து அந்த டீமை கதற விட்டுருப்பார் விராட் கோலி. ஸோ இவங்க அடித்த ஒரு சிக்ஸும் ஹைலைட் மாதிரி இருந்திருக்கும். 2 சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டில் பயங்கரமாக அடிச்சிருப்பாரு. அந்த ஷாட் ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இந்த ஒரு மேட்ச்சில் கேம் சேஞ்சராக வருண் சக்கரவர்த்தி தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுதான் இல்லை. ஓவரில் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஓவரை பஞ்சு ஆகிட்டாங்க சால்ட்டும் விராட் கோலியும். ஸோ 2 பேரும் காம்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். இப்படி அடித்த சால்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி போட்ட பாலில் பார்த்தீங்கன்னா ஸோ அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன படிக்கல் இறங்கியிருப்பாங்க அவங்களோட இம்பேக்ட் பிளேயர். ஸோ அவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருப்பாங்க. அவசரப்பட்டு அடிக்க போய் பார்த்தீங்கன்னா கேட்ச் அவுட் ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் வந்தது, அந்த டீமோட கேப்டன் ரஜத் பட்டிதார் வந்தாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 16 பாலுக்கு 36 ரன் அடிச்சு கொடுத்தாங்க. இந்த ஒரு மேட்ச்சை சீக்கிரம் ஜெயிக்கிறதுக்கு ரஜத் பட்டிதார் இவங்களும் தரமான கேப்டன் தான் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஒரு மேட்ச்சை ஃபினிஷிங் இல்லையாடான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. லிவிங்ஸ்டன் இந்த ஒரு மேட்ச்சை முடிச்சு கொடுத்துட்டாரு. விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஆப்பரன் ஸ்ட்ரைக் ரேட்டில் இருந்துக்கிட்டு இருந்தார். லிவிங்ஸ்டன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 300 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடிருக்காரு. ஸோ வேறு லெவல்னு சொல்லணும் இல்லை. அவங்க 5 பாலில் இந்த ஒரு மேட்ச்சை முடிச்சுட்டாங்க. 16 ரன் அடித்து இந்த ஒரு மேட்ச்சை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு நாளைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதியம் என்ன நடக்க போகுது, நைட்டுக்கு என்ன நடக்க போகுதுன்னு எல்லாத்தையும் நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.